ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் இன் வின்னிங். இன்றைக்கி லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒருத்தரவங்கள இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணால் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இன்னொருத்தவங்களுக்கு பெருசாக தான் தெரியும். அப்போது எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ப்ராப்ளம் பெருசாக இருக்குது. எனக்கு சரியான வாழ்க்கை அமையல, எனக்கு நான் லவ் பண்ணுறவங்க சரியாக என்கிட்ட பேசுகிறதில்ல, அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு மனசு அமைதியாக இல்லை, என்னோடய உடல்நிலை சரியில்லை, எனக்கு நல்ல வேலை இல்லை, அப்பா வீட்டில் ப்ராப்ளம், என்னோடய மாமியார் வீட்டில் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட பேசுகிறவங்கள வரைக்கும் சரி, என்னோடய நிலைமை ரொம்ப மோசமாக மாறிடுச்சு. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. என்னோடய ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என்னோடய மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பிரச்சனைகள் வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு எப்பேற்பட்ட ப்ராப்ளம் வேணாலும் இருந்தாலும் இருக்கட்டும், அதாவது நீங்கள் மனசு அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஒரு லைஃப்பாக கூட இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதை ஏதோ ஒரு 3வது மனுஷங்களோட பிரச்சனை மாதிரி உட்காந்து பாருங்கள். அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அதை ஒரு நோட்டில் எடுத்து எழுதுங்க. அது ஒரு ஃபுல்லாக பேப்பரில் எழுதினாலும் சரி, இல்லை ஒரு 5 லைனில் ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதினாலும் சரி, உங்கள் லைஃப்பில் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை, அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, காசு இல்லை, அப்படிங்கிற மாதிரி என்னவாக இருந்தாலும் சரி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன இருந்தால் மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குமோ அதை எழுதுங்க. இதை ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆசைப்பட்டு எழுதக்கூடிய அந்த விஷயங்களை படித்து பார்க்கும் போதோ, இல்லை அதை உணர்வுபூர்வமாக எழுதும் போதோ, இல்லை நீங்கள் சிம்பிளாக எழுதினா கூட சரி, அந்த 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த நொடியில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எதுலேயுமே இருக்காது. நீங்கள் அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்து அந்த 5 நிமிஷம் சந்தோஷத்தை நீங்கள் உணர்வீங்க. அப்போது லைஃபே ரொம்ப ஈஸி தான். நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு மன தெம்பும் தைரியமும் நம்பிக்கையும் வரும், உத்வேகம் வரும். இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனிதர்களும் இல்லை, சொல்யூஷன் இல்லாத பிரச்சனைகளும் இல்லை. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை 5 நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கலாம், அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு, எனக்கு அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சுன்னு அதையே நினச்சி சண்டை போட்டு அழுது புலம்பி வருத்தப்பட்டுட்டே இருக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது. எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சா, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லையா, எனக்கு வேலை இல்லையா, சரி இப்போது என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு அதிலையே யோசித்து அதிலையே இருந்து மூழ்கி போய் மனம் வருத்தப்பட்டு தூக்கம் இல்லாமல் மனம் கஷ்டப்பட்டுட்டு மனசளவுலேயும் கஷ்டப்பட்டுட்டு உடம்புலவுலேயும் கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் ஓஞ்சி அமைதியாக ஒரு இடத்துல உட்காரும் போது நம்மளை தூக்கி விடுறது நம்மளோட மனசு தானே தவிர யாரும் வரமாட்டாங்க. ஏதாவது நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை யூஸ் ஆகும். ஸோ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க என்னை பார்த்துப்பாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எத்தனை நாளைக்கு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, பர்சனல் விஷயங்கள் இருக்குது, அதையும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளோட பிரச்சனைகள் நாம் தான் சமாளிக்கணும். நமக்கு இந்த பிரச்சனை வருதுக்கு அப்படின்னா நம்ம அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிரச்சனை வருது. நம்ம கூட இந்த பிரபஞ்சமும் கடவுளும் இருக்காரு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான சொல்யூஷன் நமக்கு கண்டிப்பாக தருவார் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வருவீங்க. நீங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம், மன ரீதியான, உடல் ரீதியான, இல்லை பணம் ரீதியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 5 நாள் அமைதியாக இருங்க. முடியலையா ஒரு நாள் அமைதியாக இருங்க. அந்த பிரச்சனை ஒரு 3வது மனுஷனுக்கு மற்றவங்களுக்கு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு
சாதாரணமாக உங்களோட பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, டிவி பார்க்க பிடிச்சிருக்கா, சாப்பிட பிடிச்சிருக்கா, தூங்க பிடிச்சிருக்கா, இல்லை குளிச்சுட்டு எங்கேயா வெளியில் போகணுமா, கோயிலுக்கு போகணுமா, இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. ஒரு நாள் அந்த மாதிரி இருந்து பாருங்கள். அமைதியாக இருந்துட்டு அந்த பிரச்சனையை பற்றி திரும்பவும் எடுத்து இது வந்து எதனால் வந்துச்சு, இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். பிரபஞ்சம் வந்து எப்போவுமே கொடுக்க தயாராக தான் இருக்குது. ஆனால் அதை எப்படி கேட்டு வாங்குறது அப்படிங்கிறது தான் யாருக்கும் தெரியறதில்ல. அதாவது இப்போ நான் ஒரு மோசமான சூழ்நிலையில் மன வருத்தமான ஏற்படக்கூடிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி யோசனை பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது சாதாரணமான விஷயங்களை இயல்பாக நடந்திருக்கலாம். அதனால் நம்ம அந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்திருக்கோம், அந்த விஷயத்தில் நம்ம போய் மாட்டியிருப்போம். அதாவது கஷ்டம் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள். அதிலேருந்து எப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனும் அதிலேயே தான் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் யோசித்து திங்க் பண்ணி அதை பற்றி நம்ம தேடி எடுத்தால் போதும், அதோட தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும். நான் எப்போவுமே சொல்கிறதான், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்காதீங்க. இப்போ இருக்கக்கூடிய உங்களோட நிலைமையை பார்த்துட்டு ஃப்யூச்சரை வந்து முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன வேணும், என்ன இருந்தால் நம்மளோட நிலைமை மாறுமோ அதை மட்டும் திங்க் பண்ணுங்கள். அதை பற்றி மட்டும் யோசிங்க. நீங்கள் எழுதுறது, பேசுகிறது, பழகிறது, நீங்கள் நடந்துக்கிற முறை வரைக்கும் எல்லாத்தையுமே அதில் இருந்தால், அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா எப்படி இருக்கும், ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சா எப்படி இருக்கும், நீங்கள் வந்து ஒரு செல்வ செழிப்போட பணம் வச்சுருந்தா, நீங்கள் வசதி படைச்சவனாக இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்து நீங்கள் இப்போ திங்க் பண்ணுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட ப்ராப்ளத்தில் இருந்தாலும் சரி, அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த ஒரு நிலைமை வந்து ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். இந்த ரைட்டிங், அதாவது நான் வந்து பக்கமாக எழுத சொல்லலை, ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி இத்தனை தடவை எழுதணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லலை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கீங்க. அப்போது உங்கள் மனசு வந்து ஃபோக்கஸாக இருக்காது, உங்கள் மைண்டு வந்து ஒரு நிலையில் ஃபோக்கஸாக இருக்காது. அதனால் உங்களுக்கு என்ன தேவை, ஒரு 2 லைனில் எழுதினாலும் சரி, எனக்கு இப்படி வேணும், எனக்கு இந்த மாதிரி வேலை வேணும், இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் வேணும், எனக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு இந்த மாதிரியான வீடு வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆசைகள் இருக்கும். அதை அப்படியே எழுதுங்க. அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமே வந்து தனி தான். இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பிரச்சனையிலேயே இருந்து அதோட வலிகளை வந்து அனுபவிச்சிட்டிங்க. கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சு பாருங்களேன். லைஃப் வந்து ஈஸியாக மாறும். எப்போவுமே லைஃப்பை வந்து கஷ்டமாக எடுத்துக்கோதீங்க, ஈஸியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட ப்ராப்ளத்தில் இருந்தாலும் லைஃப் கண்டிப்பாக மாறும் அப்படின்னு நம்புங்க. மாற்றம் ஒன்றே வந்து நிலையானது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்களேன். நேற்று நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் சோகமாக இருக்கீங்க. ஆனால் இதுவும் வந்து மாறி சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உங்கள் லைஃப்பில் திரும்பவும் சந்தோஷம் வரும் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ நம்பிக்கையை தளர விடாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையை இழக்காதீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈஸியாக உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம லிவிங் அண்ட் மீனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மறக்காமல் பார்க்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக புரியும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.